நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். இந்த நாளிலும் கூட நம்முடைய கிரியைகளுக்கு பலன் தருகிற தேவன். அவனுடைய கிரியைகளுக்கு பலன் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பூமியிலே நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகளுக்கு நிச்சயமாக பலன் தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நாம் செய்த என்ன பிரயோஜனம்? ஒருவேளை பொதுவாக நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, சில நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வருவோம். அதில் ஒரு நன்மையும் வந்தது போல காணப்படவில்லை என்று சொன்னால், உடனடியாக நாம் சொல்லுவோம், அதனால் என்ன பிரயோஜனம்? நாம் இவைகளையெல்லாம் செய்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நமக்கு நாமே நொந்து கொள்ளுகிறவர்களாக, நமக்கு நாமே சோர்ந்து போகிறவர்களாக காணப்படுவோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று. உங்கள் கிரியைகளுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அவைகளுக்கு நிச்சயமாக ஆண்டவர் பலன் தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் உற்சாகத்தோடு அவருடைய நாமத்தினாலே நீங்கள் செய்யுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். இங்கு எந்த சூழ்நிலையில இந்த காரியத்தை, இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அங்கு தீர்க்கதரிசி ஆசாவை எதிர்கொண்டு வந்து பேசும்பொழுது சொல்றாரு. அந்த 15ஆம் அதிகாரத்துல மேல பாத்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய வசனம் இவனமாய் சொல்லுகிறது, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களா ஐயல், அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் ஆண்டவரை தேடக்கூடிய, ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த கிரியைகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நம்முடைய கிரியைகள் இல்லை, ஆண்டவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு போனால் அவரும் நம்மை விட்டு விடுவார். அதுதான் நம்முடைய கிரியைகளிலே விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். நாம் கர்த்தர் பட்சத்திலே நாம் நிற்கணும், அப்பொழுது கர்த்தர் நம் பட்சத்திலே இருப்பார். ஆகவே இந்த நாளிலே நாம் உலகத்தின் பக்கத்திலே அல்லது உலக மனுஷர்களை சார்ந்து போய்விடுவோம் என்று சொன்னால், இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்குரிய நன்மைகளை செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நான் கர்த்தரோடு இருக்கிறேன்னா, ஆண்டவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தரோடு கூட இருக்கணும். நீங்கள் இதே இந்த 8வது வசனத்தை வாசிங்கன்னா, 15ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியாக உதயத்தின் தீர்க்க தரிசனையும் தனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிப்பீடத்தை புதுப்பித்து. பாருங்க, இந்த வார்த்தை கேட்ட உடனே ஆசா செய்கிற காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்ப இங்க தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு, நீங்க உங்க கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை அங்க ஏற்படுத்தின உடனே அவங்க கர்த்தரோடு இருக்கிறதை உறுதி செய்யும்படியாக இந்த கிரியைகளை நடப்பிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? ஆசா அந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் தீர்க்க தரிசியும் கேட்டு தரிசனத்தையும் கேட்ட போது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றுகிறான். அகற்றி
கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிப்பீடத்தை புதுப்பித்து. அப்ப என்ன பண்றான் பாருங்க, அவன் கிரிய முதல்ல கர்த்தர் அருவருக்கிறதை அகற்றுகிறான். கிரியை அப்படின்னா இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம், ஆமாங்க. ஆனா அருவருப்பையும் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை உடனே நம்ம நம்ம கிரியைகளில் காண்பிக்கணும். ஆண்டவர் மாத்திரம்தான் கர்த்தர் தான், நான் கர்த்தரை சார்ந்து இருக்கேன்னு சொன்னா நம்ம அருவருக்கிறவைகளை முதலாவது அதை அற்றுப்போக பண்ண வேண்டும். அதை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். இங்கே ஆசா அதை செய்கிறார். உடனே கேட்ட உடனே உன் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் திடமனதா இறங்கி கிரியைகளை நடப்பிக்கிறான். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஆகவே அந்த விசுவாசத்துடைய செயல்பாட்டை தொடங்குகிற கர்த்தரோடு இருக்கிறத, விக்கிரகத்தோடு இருக்கிறனா இல்லை கர்த்தரோடு கூட இருக்கிறனா, இல்லை நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் அருவருக்கிறவைகள் என் தேசத்தில் இருந்தால் அவர் என்னுடைய பாளையங்களுக்குள் அவர் உலாவ முடியாது. அவர் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆகவே கர்த்தர் அவர் உலாவும்படியாக கர்த்தர் என் பாளையத்தில் இருக்கணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். நான் கர்த்தரோடு இருந்தா அப்படின்னு சொன்னா அங்கே எதெல்லாம் அசுத்தமா இருக்கோ அதை வைத்து கொண்டு கர்த்தரோட கூட நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆகவே அருவருக்கிறவைகளை கர்த்தர் வெறுக்கிறவைகளை அவன் எல்லாவற்றையும் வெறுத்து அவைகளை அகற்றுகிறான். அருவருப்புகளை யூதா பென்னிமின் தேசத்தில் அனைத்திலும் இருந்து அவன் அதை எடுத்து அப்புறப்படுத்தி அவன் பிடிச்ச பட்டணத்தில் இருந்த அசுத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டவைகளை அகற்றி நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுக்கு அடுத்து என்ன செய்யறாரு, கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிக்கிறான். ஆண்டவருடைய பலிபீடத்தை புதுப்பித்தல், அதாவது ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற காரியங்கள். அப்படின்னா உடனே நம்ம ஆடு மாடு வெட்டி பலி போட்டுறது கிடையாது. ஆண்டவரை எந்த அளவுக்கு நீங்க துதிக்க போறீங்க, ஆண்டவரை நீங்க எந்த அளவுக்கு உயர்த்த போறீங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னாரே. அப்படின்னா நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பலிபீடமாகிய நம்முடைய இருதயத்தை அதை சரிப்படுத்துதல், தேவனை துதிக்கிற தேவனுக்கு உகந்ததாக அதை மாற்றிக்கொள்ளுதல். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட உகந்த இருதயமாக கர்த்தர் நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் அந்த கிரியைகளில் செயல்பாட்டில் நாம் காண்பிக்கிறவர்களாக ஆண்டவரை துதிப்பதற்கு நம்முடைய இருதயம் சரியா இருக்குதா, என்னுடைய துதி ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டத்தக்கதாக நான் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தும் போது அதனால் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா, இதையெல்லாம் நாம் கவனிக்க பார்க்க வேண்டும். இங்கே ஆசையா அந்த பலிபீடத்தை புதுப்பிக்கிறான். ஆண்டவருக்கு ஏறெடுக்கிற பலி பலி செலுத்துகிற இடம் பாழாய் கிடந்தால் அதிலே பலி செலுத்த முடியாது. அதை புதுப்பிக்கும் பொழுது அது பலி செலுத்துவதற்கு ஏதுவான இடமாய் மாறுகிறது. உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளை உங்களை தீட்டுப்படுத்தும் என்று வசனம் சொல்லுகிறது. இருதயத்திலிருந்து புறப்படுகிறது பொல்லாத காரியங்கள் எல்லாம் உள்ளிருந்து புறப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு நேராக அந்த இருதயத்தை பக்குவப்படுத்துவதாக நாம் காணப்பட வேண்டும், அதை சரிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆசை அடுத்த காரியமா பலிபீடத்தை செப்பனிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதாக அவன் செய்கிறான். அவன் யூதா பெனிமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயிமும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருக்கக்கூட இருந்து வந்த அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. மூணாவது காரியம், இவர்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக அவன் கூட்டுகிறவனாக காணப்படுகிறான். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்கும்படியாக எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிருபை, கர்த்தருக்கு மகிமையுண்டாக தேவனுடைய சமூகத்திலே சேர்க்கக்கூடிய ஒரு கிருபை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே எல்லாரையும், அப்படின்னா இவன் மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற எல்லாரையும் அந்த தேவன் பட்சத்துல கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளிலே அவன் செயல்படுகிறவனாக அவன் காணப்படுகிறான். இன்றைக்கும் நாமும் கூட நம்முடைய குடும்பத்தாரோடு கூட நம்முடைய உறவினர்களோடு கூட நண்பர்களோடு கூட ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயத்திற்கு நேராக ஆண்டவர் பட்சத்திலே சேருகிற ஒரு இருதயத்தோடு கூட இருக்கும்படி நாம் கூட்டி சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்மிடத்தில் காணப்படுமானால் ஆண்டுடைய வார்த்தையின்படி உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற அந்த வார்த்தைகள் கருத்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படும்.